Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute series இன்னைக்கு நம்ம GATE 2016 question paperல இருக்க ஒரு question solve பண்ணலாம். So question என்ன அப்படின்னா open loop transfer function of unity feedback is g of s is equal to k divided by s square plus 5s plus 5. Value of k at breakaway point of root locus plot is. So இங்க நமக்கு questionல open loop குரிய transfer function கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா value of k அதாவது breakaway pointல இருக்கிற நமக்கு value of k என்ன அப்படிங்கறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம breakaway point கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ g of s is equal to k divided by s square plus 5s plus 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா 1 plus g of s into h of s is equal to 0. ஸோ இதுல இப்போ நம்ம g of s சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus k divided by s square plus 5s plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா s square plus 5s plus k இங்க 5 தான் இருக்கு நமக்கு. ஸோ 5s plus 5 plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிரேக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா dk divided by ds is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம in terms of k ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா k is equal to minus s square plus 5s plus 5 அப்படின்னு நமக்கு மாறும். ஸோ இப்போ இதுல நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் dk by ds is equal to 2s plus 5 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 2s plus 5 is equal to 0. So s is equal to minus 5 by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். This is equal to minus 2.5. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் k at breakaway point தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ரூட் லோக்கஸ்ல ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு மேக்னிடியூட் கண்டிஷன் அண்ட் ஆங்கிள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் g of s is equal to 1 அப்படிங்கிறது தான் மேக்னிடியூட் கண்டிஷன். ஸோ இப்போ இதுல g of s பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்திருக்க வேல்யூ ஸோ k divided by s square plus 5s plus 5 is equal to 1 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம k வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிரேக்அவே பாயிண்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ s is equal to minus 2.5 அப்படிங்கறத நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ s is equal to minus 2.5 அப்படின்னு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் k divided by s பதிலா 2.5 ஸ்கொயர் plus 5 into minus 2.5 plus 5 அப்படின்னு நமக்கு மாறும் which is equal to 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு k is equal to 1.25 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ breakaway point of root locus plot at the value of அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு பிரேக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு மேக்னிடியூட் ஈக்குவேஷன்ல நம்ம கிடைச்சிருக்க பிரேக் பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.